நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பேரனுகிரகம் பெற வேண்டும். முருகப்பெருமான சொல்லலன்னா எப்புசேட பத்தாதுங்க எனக்கெல்லாம். அப்படி ஒரு தெய்வம். என்னென்ன பண்ணுவார் முருகன் அப்படின்னா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறைவொன்று குறையில்லை மனமே, என் கண்கள் உண்டு கருணை உண்டு மனமே, ஓயாது ஒழியாது உள்நாமம் சொல்பவர்க்கு கதிதான் தந்திடுவாய் குமரா. இப்படி சொல்லணுங்க. முருகனை உறக்க கூப்பிடணும். நற்கதி தருவான், நல்லதை செய்வான். என் சுவாமிநாத குருவாக நின்று எனக்கு அனுகிரகம் பண்ணுவான். என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை திருப்திப்படுத்தணும். என்ன பண்றது? எதுக்கு சார் திருப்திப்படுத்தணும்? நம்ம என்னங்க பூலோகத்துல சும்மாவா இருக்கோம்? சர்வ பாவ நிவர்த்தி. அடுத்ததாக முக்கியமா சொல்ல போற ஒரு விஷயம், அரரோ ஹரீரரோ கண்ணேனி கண்ணுரங்க. என்னது? தொட்டில குழந்தை பிறந்து பாடுற பாட்டு. தொட்டில குழந்தை ஆட்டுறோம் இல்லையா? அப்படி ஒரு சங்கீதம் பாடணும்னா குழந்தை பாக்கியம் நமக்கு வேணும். முருகன்ட கேட்கணும். அப்படிப்பட்ட முருகன் என்ன சொல்றார்? முருகன்ட பரம பக்தியா இருக்கணும். அந்த முருகப்பெருமான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, கையில் மேல் அடித்து கைவிடல் என்றான் அப்படின்னு பாடுறார். அடிகளார் செல்வமுத்து குமாரன் அடியம்மா, அம்மா செல்வமுத்து குமாரன் அடியம்மா. ஏன் இந்த பாட்டை பாடி பாடி முருகனை கூப்பிடுறோம் அப்படின்னா, முருகன் ரொம்ப பரம பரம பக்தன். குழந்தை பிறக்கிறவாள்லாம், சுவாமி எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, 30 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, என்ன பண்ணணும்? எளிய முறை ஏதான் இருக்கா? எத்தனையோ ஹோமங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஏன் எங்காத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? வம்சம் வேணும். என்ன பண்றது? எளிய முறையை இப்ப சொல்ல போறேன். கந்த சஷ்டி 6 நாள் ரொம்ப வைபவமா நடக்கும். இந்த 6ஆம் நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு உங்களால முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்கள். ஒவ்வொரு கோயில்ல எல்லாருக்கும் ஒரே 11 அபிஷேகம் தான். என்னென்ன வாங்கி கொடுக்கணும், எதனால என்னென்ன மகா பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்ப சொல்ல போறேன். அதுல முதல் விஷயமாக சுவாமிக்கு தைலாபிஷேகம் பண்ணுவார்கள். வாசனாதி இதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய ஆயுளை நல்ல பலப்படுத்துவார் சுவாமி. அடுத்ததாக சுவாமிக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கிறோம். செல்வம் விருத்தி ஆகும். காசுலாம் நிறைய கிடைக்கும். பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரேன் முருகனுக்கு. எல்லாம் முருகனுக்கு தான் சார். 6 நாளும் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம்தான். அபிஷேக பொருட்களை நிறையாக வாங்கி கொடுங்கள். பால் வாங்கி கொடுத்தா என்ன மகாபலன்? நீண்ட நாள் வாழலாம் சார் பூலோகத்துல. எப்பத்தாலும் முருகனை பார்த்துட்டே இருக்கலாம். கவலை இல்லாம வாழ வைப்பான் முருகன். பால் அபிஷேகத்துக்கு அவ்வளவு சக்தி. அடுத்ததாக தயிர் அபிஷேகம். இந்த குழந்தை பிறக்காதவாளுக்குலாம் இது ஸ்பெஷல். தயிர் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுத்தால் புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கீங்க. முருகனுக்கு தயிர் அபிஷேகம் கொடுத்தேன்னா புத்திரபாக்கியம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பசுனை
நெய் வாங்கி கொடுக்கிறோம் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு. இதை விட வேற எதுவும் வேணாம் சார். மோட்சம் கிடைக்கும் கைலாசத்துல இல்லைன்னா வைகுண்டத்துல. அடுத்ததாக எம்பெருமானுக்கு எலுமிச்சப்பழ அபிஷேகம், நார்த்தம்பழ அபிஷேகம், சாத்துக்குடி அபிஷேகம் இல்ல சாரா பொழியறது. இந்த அபிஷேகம்னா என்ன சார் போகும்? குழந்தைகளுக்கெல்லாம் பயம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரியவாளுக்கும் பயம் இருக்கும். பயத்தை போக்குவார் எம்பெருமான் முருகப்பெருமான். எலுமிச்சம்பழ அபிஷேகம் 100-200 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும், கோயில போய் உட்கார்ந்து பூஜை கொடுத்துடணும், முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவா. பய நிவாரணம். என்னென்ன பய நிவாரணம்? யம பயம் போகும், வியாதி பயம் போகும். கர்ப்பிணிகள்லாம் இருப்பா, குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படின்னு, அந்த பயம் போகும். சுகப்பிரசவம் பிறக்கும். அடுத்ததாக வயதானவர்கள், அவெல்லாம் தெய்வம். அவளுக்கு இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களை நீக்கி பய நிவாரணத்தை போக்கி கொடுப்பார். அடுத்ததாக எம்பெருமானுக்கு பஞ்ச அமிர்தம், பஞ்சாமிர்தத்துக்குரிய பழங்கள், நாட்டு சக்கரை, டைமண்ட் கல்கண்டு, பேரிச்சம்பழம், திராட்சை, முந்திரி, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழங்கள், ஆப்பிள், இப்படி பல வகைகளை கொடுத்து பஞ்சாமிர்தம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்? ஏங்க முருகருக்கு தயவு செய்து இதெல்லாம் வாங்கி கொடுங்க. பஞ்சாமிர்தம் கொடுத்தால் உடலில் வலிமை வரும், தெம்பு கிடைக்கும் சார். முட்டி வலி வராது, முதல்ல மூட்டு வலியே வராது. அப்படி ஒரு சக்தி உள்ளது பஞ்சாமிர்தத்திற்காக. அடுத்ததாக கரும்புச்சாறு அபிஷேகம், சகலவித நோய்களையும் தீர்த்து விடுவார் எம்பெருமான். கரும்புச்சாருக்கு அவ்வளவு சக்தி. அடுத்ததாக அன்ன அபிஷேகம் பண்ணுவார்கள் முருகப்பெருமானுக்கு. சகல தோஷ நிவர்த்தி. என்னென்ன தோஷம்? ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது அன்ன அபிஷேகம். சில கோவில்ல பண்ணுவாங்க, சில கோவில்ல பண்ண மாட்டாங்க. அன்னதான வைபவத்திலே அன்னம் வாங்கி கொடுங்கள். அன்னதானம். அடுத்ததாக அன்னாபிஷேகத்துக்குள்ள இந்த அன்னத்தை வாங்கி கொடுக்கறதுனால மகா பலன் என்ன அப்படின்னா, நம்ம சமைச்சு கொண்டு கொடுக்க கூடாது. கோவில் அன்னதானத்துக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். 6 நாளைக்கு 6 பிரசாதம் போடுறால, ஒரு நாள் நம்ம அன்னதானம். என்ன கிடைக்கும் அப்படின்னா, பித்திருக்களுடைய தோஷங்கள் நீங்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். இந்த பாருங்க, குழந்தை பொருட்கள்னா அன்னதான வைபவம் நிறைய பண்ணணும். பண்ணாதான் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அன்னதானத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஏன்னா வயர் ஒருத்தனுக்கு ரொம்பினாதான் சந்தோஷம்பா. மூட்டை மூட்டையா பணம் கொடுத்தாலும் இன்னும் 2 மூட்டை எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லுவான். காய்கறி கடைக்கு போனேன்னா சில பேர்லாம் நிறைய செய்வாங்க. ஒரு கொசுறு போடுங்க, 2 எக்ஸ்ட்ரா போடலாம், ஒரு வெங்காயம் அதிகமா போடுங்க, ஒரு தக்காளி அதிகமா போடுங்க. அதை ஏன்பா எடுக்கிற, போட்டதை ஏன்பா எடுக்கலம்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமா கேட்கறது. ஆனா ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்களேன், ஒரு சாப்பாடு தான் சாப்பிட முடியும். 2வது சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கேன்பா சாப்பிடு பண்ண சாப்பிட மாட்டான். வீட்டில் ஒருத்தர் நம்ம பந்துக்கள் எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுறோம், சாப்பாடு போடுங்க வரவங்களுக்கெல்லாம். எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் 10 நிமிஷம் இருங்க, சமைச்சு போட்டுறேன். சாப்பாடு அன்னதானத்தை செய்யுங்கள் வீட்டுல. முருகனுக்கு முருகன் 6 நாள் வீட்டு வாசல தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ புளிஞ்சாதமோ போட்டு கோயில கொண்டு கொடுங்க, கோயில் வாசல வச்சு கொடுங்க. முருகப்பெருமான் அன்னதான வைபவத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பான். என்ன கிடைக்கும்? வம்ச அபிவிருத்திங்க. குடும்பமே நல்லா இருக்கும், குழந்தை பிறக்கும், 14 வம்சங்கள் இருக்கும். நம்பிக்கையோட செய்யணுங்க. சார் எனக்கு வசதிலாம் இல்லை, ஏங்க ஒரு 2 கிலோ போட்டுனுமாங்க, போய் முருகர் கோயில வாசல்ல வச்சு கொடுங்க. கொடுத்து பாருங்க சார், அன்னதானம்னா அவ்வளோ சிறப்பு. அடுத்ததாக எம்பெருமானுக்கு முக்கியமான முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பெரிய அபிஷேகம் தேன் அபிஷேகம். இந்த தேன் அபிஷேகத்துல 3 பலன்களை குடிக்கிறார் முருகப்பெருமான். குழந்தை பிறக்காதவங்களுக்கு அந்த தேன் அபிஷேகம் பண்ணணும்னு அந்த தேனை வாங்கிக்கணும். குருக்கள்கிட்ட சொல்லி வாங்கிக்கிங்கோ, பிடிச்சி கொடுப்பார், கொஞ்சோண்டு வாங்கி கொடுங்க, கேட்டு பாருங்க. பெரிய கோவில் எல்லாம் கிடைக்காது.
சின்ன பக்கத்துல இருக்க கோயில்ல கந்த சஷ்டி அன்னைக்கு கேட்டு பாருங்க. அந்த தேனை வாங்கி சாப்பிட்டால் இந்த கர்ப்பஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, குழந்தை பிறக்கலன்னு கர்ப்பஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா வயிற்றுல, அந்த நோய் கர்ப்பத்தில் இருந்து வெளியே சென்று விடும். தம்பதிகள் 2 பேரும் சாப்பிடணும் தேனை. பாருங்க, முருகன் பிறப்பான். வேலவா வேலவா வேல் முருகாவா வா, வேலவா வேலவா வேல் முருகாவா வா அப்படின்னு முருகனை கூப்பிடணும். அவனுக்கு என்ன பேரு பிறந்தோன்னா? கார்த்திகேயா கலியுக வரதா கண்டா முருகா கருணாகரனே. முருகன்னா அப்படி சொல்லணுங்க. முருகனை கூப்பிடணும். வா வா வான்னு கூப்பிடணும். வருவான். அவன் கந்த வடிவேலன், காத்து ரட்சிக்கக்கூடிய கருணாமூர்த்தி. குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க. முருகனுக்கு இதை வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்கள். தேன் வாங்கி கொடுங்கள். முதல்ல கர்ப்பஸ்தானத்துல சர்வரோக நிவாரண மூர்த்தியாக அவனே குழந்தையாக பிறப்பான். இது முருகனுடைய அனுகிரகம். அடுத்ததாக இந்த தேனுடைய 2வது பலன் என்ன? ஊமையை பேச வைப்பான் முருகன். ஏங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேன்ங்க அது. அந்த குழந்தை நாக்குல தடவினெல்லாம் ஓம் என்று வெள்ளி வேல் வாங்கி வச்சுக்கிங்க. தேன் அபிஷேகம் பண்ணோன்னு முருகப்பெருமான் அந்த வேலை கொடுத்து, சிவாச்சாரியார் கொடுத்து நாக்குல எழுதுங்க, ஓம் என்று எழுதுங்கள். குழந்தை ஆனந்தமாக பேசுவான். அப்படி ஒரு அனுகிரக சக்தியாக இருக்கக்கூடிய கலியுக தெய்வம் முருகப்பெருமான். 3வதாக இந்த தேனுக்கு 3 மகிமைகள். சங்கீதம் நல்லா பாடுவா. வாக்தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த தேனை சாப்பிட்டேன்னா நல்ல பாடகராக வருவார்கள், நல்ல கவிதை சொல்லக்கூடியவராக வருவார்கள், நல்ல வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியவாக வருவார்கள். 10 பேருக்கு பிரயோஜனப்படும் அவளால. லோகத்திலே பிரபஞ்சம் ஆயிடுவா அவள்லாம். வாக்கு சுத்தம் கிடைக்கும். அதை முதல்ல சொல்லுங்க. பொய் சொல்ல மாட்டான். குழந்தைகளுக்கெல்லாம் அதை வாங்கி கொடுத்தேன்னா பொய் பேசாது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கும். வித்யாத்திர அனுகிரகம், படிப்புக்கு நல்ல அனுகிரகம். அதனால தேன் அபிஷேகத்துக்கு நிறைய தேன் வாங்கி கொடுங்க. 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர். சாமி எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன பாட்டில் வாங்கி கொடு. முருகன் செய்வான். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு விசேஷமான விபூதி அபிஷேகம். இந்த விபூதி அபிஷேகம் என்ன தெரியுமோனோ? பெரிய பாக்கியம். அந்த விபூதி அவன் உடம்புலேருந்து வரும் பொழுது சார், அதுக்கு என்னென்ன சொல்றது கிடையாது சார். அப்படி ஒரு சக்தி சார். யம பயத்தை போக்குவான் அந்த விபூதி. துர்தேவதைகளுடைய சக்திகள் நம்மளை தீண்டாது. முருகப்பெருமானுடைய விபூதியை முருகான் சொல்லி இட்டுன்னு வாங்க வெளியில. உங்க நெத்திய பார்த்தவனே துர்தேவதைகள்லாம் ஓடும். உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடுவார்கள். முருகப்பெருமான் போர் புரிஞ்சுட்டே இருக்கார். சூரசம்காரம் அப்படியே சூரனோட போர் நடந்துட்டு இருக்கு. முருகப்பெருமானுடைய நெத்தியில் இருக்கும் வேர்வையிலிருந்து விபூதிகள் வாசனையா இருக்கு. அப்படி ஒரு அழகு முருகன். அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி பாருங்கள். பய நிவாரணம், வியாதி நிவாரணம். எந்த வியாதி தீண்டாது சார், உறுதி. ஆனா நேத்திக்கு செஞ்சுவிட்டு நாளைக்கு கேட்க கூடாது. விடாம செய்யணும் முருகப்பெருமானை. 6 முகமும் நமக்கு அனுகிரகம் செய்யும். 6 முகத்தை பார்த்தால் 7 முகமாக மாறும். ஏறி ஏறி வாழ்க்கையில மேல போயிடுவோம். அடுத்ததாக பன்னீர் அபிஷேகம். இது என்ன சார் அப்படின்னா, நீங்க எதுக்காக காரியத்துல இறங்கிருக்கீங்களோ காரிய சித்தியை பண்ணி கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். பன்னீர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் சுவாமிக்கு வாங்கி கொடுத்துடணும். இப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த கந்த சஷ்டியில வருகிற விசேஷமான கந்த சஷ்டி வைபவத்திலே 6 நாளும் பொருட்களை வாங்கி கொடுங்கள். மஞ்சப்பொடி, மாவுப்பொடி, அபிஷேகப்பொடி, இதெல்லாம் சுவாமிக்கு வாசனாதி தேர்வியங்கள். ஜவ்வாது பாட்டில் சுவாமிக்கு சென்ட்டு, அத்தர், புனுகு இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா வாசனை சார். இது கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது. சுவாமிகிட்ட அதை சாத்தும் போது கர்ப்பஸ்தானத்துல அவ்வளோ வாசனை அடிக்கும். நம்ம வம்சம் நல்ல மேலும் மேலும் உயர்ந்து நல்லா இருப்பாங்க. நம்மலாம் இருக்க மாட்டோம். ஆனா நம்ம 3வது தலைமுறை பார்த்தேன்னா நன்னா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ரோட்ல, இந்த பாருங்க அவனுக்கு எழுத்தறிவே கிடையாது, அவன் கோடீஸ்வரம்பீங்க. அவன் பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க, நேற்றுக்கு பிச்சைக்கார மாதிரி தான் இன்னைக்கு நல்லா மேல உயர்ந்து நிற்கிறான்.
முருகப்பெருமான் அவங்க பண்ண தர்மங்கள் அவனை வாழ வைக்கிறது. அந்த தர்மத்தை நல்லா பண்ணணும். 4 பேருக்கு தெரியவே வேண்டாம், நீங்க முருகனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படி ஒரு அபிஷேகங்களை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லோரும் முருகப்பெருமான அருளுக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.